ஹலோ, யாரு? அத நீங்க தான் சொல்லணும். உங்க நம்பர்ல இருந்து எனக்கு இப்ப பிளாங்க் கால் வந்துச்சு. ஏபிசிங்க? அப்பா இல்லங்க, நான் தான் வம்சி. எந்த வம்சி? அதாங்க ரெஸ்டாரண்ட் சால்ட். ஓ, டீ சால்ட் ஒரே டேஸ்ட், அந்த வம்சியா? முன்னாடி போன் பண்ணிட்டு ஏன் பேசல? சிக்னல் ப்ராப்ளமா இருந்ததுனால பேச முடியலங்க. நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு வரல. அப்ப நீங்க? அது வந்து நானும் வரலங்க. நோ ப்ராப்ளம். நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. அவன் அந்த பொண்ணை லவ் பண்றா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு தங்க பதுமை மாதிரி இருக்கா. ஆனா தலையெழுத்து எப்படி இருக்கு? எது எப்படி இருந்தாலும் பரம்பரையா நம்ம குடும்பத்தை பாதிச்சுட்டு வர அந்த சாபம் இவங்களுக்கு எதுவும் செய்யாம இருக்கணும். நான் அந்த கடவுள்கிட்ட தினம் வேண்டிக்கிறது உண்மை. சமய சந்தர்ப்பம் அமைஞ்சு அவங்க கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேரும் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா கண்ணு மூடணும். அந்த பொண்ணு யாரோட பொண்ணு அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹெட்னா வருவா, டெய்ல்னா வரமாட்டா. யாரையும் லவ் பண்றேன்னா காயின் எதுக்கு ஏன் மேல போட்ட? சொன்னலங்க, என் லவ் ஓகே ஆகுமா ஆகாதான்னு டாஸ் போட்டு பார்த்தேன். ரிசல்ட் இன்னும் பெண்டிங்ல தாங்க இருக்கு. நீங்க சொல்லுங்க, வேண்டது ஹெட்டா டெய்லா? உன் தலை. அப்படின்னா ஹெட். அப்ப என் லவ் சக்சஸ் ஆயிடும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கீர்த்தி என்ன லவ் பண்றேன்னு கிளியரா தெரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா உங்க டேபிள்ல போய் உட்காரலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? ஒரு கோல்ட் காஃபி, 4 ஸ்வீட், அவ்வளவுதான். அதை ஷேர் பண்ணிக்கிற உரிமை கீர்த்திக்கு மட்டும்தான். ப்ளீஸ் நீங்க போங்க சிஸ்டர். போதும். பாக்குறதுக்கு இன்னோசென்ட்டா இருக்கேன்னு க்ளோஸா பழகுனா லவ் கிவன் பைத்திய மாதிரி பேசுறியா? பொண்ணு மாதிரி பசங்களே இப்படிதான். ஆக்சுவலா உன்கிட்ட இத்தனை தடவை பேசினது ஏன் தப்புதான். நாளையில இருந்து ரெஸ்டாரண்ட மாத்திடலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்ன என் லவ் ரிஜெக்ட் பண்ணலான்டா? ரிஜெக்ட் பண்ணாம I love you too ன்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? டாஸ் போட்டு பார்த்தா மட்டும் லவ் சக்சஸ் ஆயிடாது மிஸ்டர். இதுக்கப்புறம் எப்பவும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்க. என் கண்ணு முன்னாடியே வராதீங்க. அப்படி சொல்லுவேன் நினைச்சீங்களா? சத்தியமா சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா I love you too. இந்த அப்பாவி மேல இறக்கப்பட்டு நீ மேல எடுத்துக்க தெய்வமே. உங்ககிட்ட வந்துடுறேன். நீ இருக்கிற இடத்துக்கே நான் வந்துடுறேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நரகத்துல சரக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதனால என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்பிடு சாமி. எனக்கு கண்டிப்பா தெரியும் என்ன நிச்சயமா நீ அங்கேதான் அனுப்புவ கடவுளே. ஏன்னா நான் தான் எந்த பாவமும் செய்யலையே. ஓகே, குட் பை பூலோகம். யாரும் அழ வேணாம். இந்த அப்பா செத்துடுறேன். சொர்க்கலோகம் போறத தடுக்காதீங்க. நான் செத்து போயிடுவேன். செத்துதான் போவேன். நான் இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறணும். கெஞ்சிக்கிறியா? செத்து போயிடுவான். சொல்லு. நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். சத்தியம் பண்ணி சொல்லு. நான் சத்தியமா கல்யாணம் செஞ்சுக்கிறேன். என்னதான் நான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா இருந்தாலும் நீ என் மனச புரிஞ்சிக்கவே இல்லடி. ஆனா பால் மனம் மாறாத என் பொண்ணு எனக்கு நல்லது பண்ண முடிவு பண்ணிட்டா. இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சுட்டேன். பால்ராஜ் உனக்கு பொண்ணு ரெடி.